பழனி திரு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் முருகன் மாநாடு நடத்தி பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது போல சமத்துவம் பேணுகின்ற தாயுள்ளம் கொண்ட முதல்வருடைய ஆட்சியில் சக்தி மாநாடு நடத்தி சமத்துவம் பேணப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு சக்திகள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய உறுப்பினர் நன்றாக அறிவார்கள். முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இருளை போக்குகின்ற ஒளி தருகின்ற வழிபாடு என்று கருதப்படுகின்ற திருவிளக்கு பூஜையை முதலில் நம்முடைய அருமை அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து முத்தாரம்மன் திருக்கோயிலே தொடங்கி வைத்தோம். அந்த திருக்கோயிலுடைய ஒளியேற்றுகின்ற பௌர்ணமி திருவிழா இன்றைக்கு 20 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இதுவரையில் 58,600 பேர் அந்த திருவிளக்கு பூஜையில் பலனடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் கடந்த ஆண்டு ஆன்மீக பயணம் என்று பயணத்தை ஏற்படுத்தி 1031 சக்திகள் அந்த ஆன்மீக பயணத்திலும் பயனடைந்திருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 60,000 சக்திகள் பலனடைந்திருப்பதால் சக்தி மாநாடு என்று ஒன்று தனியாக தேவைப்படவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.